ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மே 18 நைட்டு போர்ச்சுகல் ஸ்பெயின் வழியாக ஒரு காமெட் பாஸ் ஆகியிருக்கு. அந்த காமெட் அட்லாண்டிக் ஓஷனில் போய் விழுந்ததுன்னு சொல்லப்படுது. பட் ஏன் அதை ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லாமல் காமெட்னு சொல்கிறாங்க? ஆஸ்ட்ராய்டுக்கும் காமெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் ஜஸ்ட் ட்ரை இட். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்ட்ராய்டுன்ற வேர்ட் க்ரீக் லாங்குவேஜில் இருந்து தான் வந்தது. அண்ட் அதுக்கு மீனிங் லைக் அ ஸ்டார். ஆஸ்ட்ராய்ட்ஸ் பூமியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டார் மாதிரி தெரிஞ்சதுனால அப்படி பேர் வச்சுருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஆஸ்ட்ராய்டோட சுற்றுப்பாதை காமெட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். நம்ம சூரிய குடும்பத்தில் பெரும்பாலான ஆஸ்ட்ராய்ட் ஜூபிட்டருக்கும் மார்ஸ்க்கும் இடையில இருக்கிற அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் தான் இருக்குது. ஆஸ்ட்ராய்டு எப்போவுமே ராக்கியாக தான் இருக்கும். அண்ட் ஆஸ்ட்ராய்டில் நிறைய டைப் ஆஃப் மெட்டல்ஸ், ராக்ஸ் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். இதை வச்சு ஆஸ்ட்ராய்டை 3 வகையில் பிரிக்கிறாங்க: சி டைப், எம் டைப், எஸ் டைப். விண்வெளியில் இருக்க நிறைய ஆஸ்ட்ராய்டு இந்த சி டைப் ஆஸ்ட்ராய்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த சி டைப் ஆஸ்ட்ராய்டு ரொம்பவே டார்க்காக தான் இருக்கும். இந்த சி டைப் ஆஸ்ட்ராய்டில் கிராண்டைட் அப்படின்ற ஒரு வகை கற்கள் நிறைய ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அண்ட் எம் டைப் ஆஸ்ட்ராய்டில் மெட்டாலிக் கண்டென்ட் நிறைய இருக்கும். அதே எஸ் டைப் ஆஸ்ட்ராய்டில் சிலிக்கேட் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆஸ்ட்ராய்டோட சுற்றுப்பாதையை வச்சும் ஆஸ்ட்ராய்டை 4 வகையாக பிரிக்கிறாங்க: அப்போலோ, ஏட்டன்ஸ், ஆர்டிராஸ் அண்ட் அமோர். இந்த ஆர்டிராஸ் வகை ஆஸ்ட்ராய்டோட சுற்றுப்பாதை நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கும். அண்ட் இதோட சுற்றுப்பாதை பூமியை விட சின்னது. அதே அமோர் வகை ஆஸ்ட்ராய்டெலாம் பூமிக்கு பின்னாடி இருந்து சூரியனை சுற்றி வரும். அண்ட் இதோட சுற்றுப்பாதை பூமியை விட பெருசாக இருக்கும். இப்போ பார்த்த 2 வகை ஆஸ்ட்ராய்டும் பூமியோட சுற்றுப்பாதையை கிராஸ் பண்ணாது. ஆனால் அடுத்த 2 வகையும், அதாவது அப்போலோ, ஏட்டன்ஸ் ஆஸ்ட்ராய்டு பூமியோட சுற்றுப்பாதையை கிராஸ் பண்ணும். அப்போலோ வகை ஆஸ்ட்ராய்டோட சுற்றுப்பாதை சில சமயம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருந்தாலும் அதோட பெரும்பாலான சுற்றுப்பாதை பூமிக்கு பின்னாடி தான் இருக்கும். அதனால் இதோட சுற்றுப்பாதை பூமி விட பெருசு. ஆனால் ஏட்டன்ஸோட சுற்றுப்பாதை கொஞ்சம் தான் பூமிக்கு பின்னாடி இருக்கும். அண்ட் பெரும்பாலும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில தான் இருக்கும். இதனால் ஏட்டன்ஸோட சுற்றுப்பாதை பூமியை விட சின்னது. சில ஆஸ்ட்ராய்டுக்கு நிலவுகள் கூட இருக்குது. அண்ட் ஆஸ்ட்ராய்டில் தண்ணீர் லிக்விட் ஃபார்ம் இல்லைனா ஐஸ் ஃபார்மில் இருக்கும். ஆனால் ரொம்ப கம்மியாக தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். காமெட்ஸ் எல்லாத்துலேயும் நியூக்ளியஸ் இருக்கும். தண்ணீர் அண்ட் ஏராளமான மெட்டல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், கேஸஸ் இதெல்லாம் ஒரு கலவையாக உறைந்த நிலையில் இருக்கிறது தான் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. காமெட்ஸோட சுற்றுப்பாதை ரொம்பவே பெருசாக இருக்கும். அண்ட் காமெட்ஸ் எல்லாமே குயிப்பர் பெல்ட்டில் இருந்தோ இல்லை ஊர்ட் கிளவுடில் இருந்தோ தான் வருது. இந்த ஊர்ட் கிளவுட் நம்ம சூரிய குடும்பத்தை சுற்றி ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். இந்த ஊர்ட் கிளவுடை பற்றியும் சூரிய குடும்பத்தில் மறைஞ்சிருக்கிற 9வது கிரகத்தை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. காமெட்ஸ் சூரியனை நோக்கி வரும்போது, அதாவது காமெட்ஸுக்கும் சூரியனுக்கும் இடையில சுமார் 4 ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ஸுக்கும் குறைவாக இருக்கும்போது காமெட்டோட நியூக்ளியஸில் உறைந்த நிலையில் இருக்கிற தண்ணீர், கேஸஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் சோலார் விண்டுனாலையும் சூரியன்லேருந்து வர வெப்பத்தினாலையும் உறைந்த நிலையிலேருந்து டைரெக்டாக ஆவியாக மாறும். அது காமெட்டை சுற்றி ஒரு வளிமண்டலத்தை க்ரியேட் பண்ணும். அண்ட் சூரியன்கிட்ட இருந்து வர வெப்பம் அப்புறம் சூரியல் புயல்னாலையும் போக போக அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற கேஸும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் காமெட்டுக்கு பின்னாடி ஒரு டெயில் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆனால் ரெண்டும் ஒரே டெயிலாக ஃபார்ம் ஆகாது. ரெண்டும் தனித்தனி டெயிலாக தான் ஃபார்ம் ஆகும். ஆமாம், காமெட்டுக்கு மொத்தம் 2 டெயில் இருக்கும். ஆனால் டஸ்ட்டு மூலமாக ஃபார்ம் ஆகிற டெயில் கேஸ் டெயிலை விட பிரகாசமாக இருக்கும். அதுக்கு காரணம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் சன்லைட்டை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். இந்த டஸ்ட் டெயிலும் கேஸ் டெயிலும் ஒன்று சேராமல் இருக்க காரணம், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கேஸ் பார்ட்டிகல்ஸை கம்பேர் பண்ணும்போது எடை நிறைய இருக்கும். அண்ட் சோலார் விண்ட் காமெட்டை வந்து தாக்கும்போது கேஸ் பார்ட்டிகல்ஸோட இடை குறைவாக இருக்கிறதுனால சூரியனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டெயிலாக ஃபார்ம் ஆகும். அதே டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட எடை கூட இருக்கிறதுனால அது காமெட் கடந்து வந்த பாதையிலேயே, அதாவது காமெட்டோட ஆர்பிட்லேயே ஒரு டெயிலாக ஃபார்ம் ஆகும். அண்ட் காமெட்டோட ஆர்பிட் எலிப்ஸ் ஷேப்பில் தான் இருக்கும். அதனால இந்த டஸ்ட் டெயில் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் வளைந்த மாதிரி இருக்கும். காமெட்ஸ் பூமியில் விழும்போது அது அட்மாஸ்பியர்லே எரிய ஆரம்பிக்கும். அண்ட் காமெட்ஸில் எந்த டைப் ஆஃப் மெட்டல் அதிகமாக இருக்கோ அதுபடி தான் அதிலிருந்து கலர் வரும். இப்போது ரீசெண்டாக விழுந்த எரிக்கல் க்ரீன் அண்ட் ப்ளூ கலரில் இருக்க காரணம் அதில் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் அதிகமாக இருந்தது.
ஒருவேளை இந்த காமெட்டை பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் கண்டென்ட்டை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.